அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் கண்ட்ரோல் சிஸ்டமில் மெக்கானிக்கல் சிஸ்டம், தென் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை எப்படி எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறது சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். தென் அது சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணுறது இந்த ஒரு ப்ராப்ளம் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின் என்னென்னா, ரைட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கவர்னிங் தி மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர். ஸோ ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சிஸ்டம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். தென் draw the torque voltage and torque current electrical analogous circuit. ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை இதை மாற்றணும். இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணிச்சுல எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த சர்க்யூட் வரையணும். அண்ட் வெரிஃபை பை ரைட்டிங் மெஷ் அண்ட் நோட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, டார்க் வோல்டேஜ் நம்ம எழுதிச்சில்ல, இங்கே ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம்னு இருந்ததுன்னா அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதே அது ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக இருந்ததுன்னா, நம்ம டார்க் வோல்டேஜ் சர்க்யூட்டாக இருந்துச்சுன்னா மெஷ் ஈக்குவேஷன்ஸ் மூலமாகவும், தென் டார்க் கரண்ட் சர்க்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நோடல் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். என்ன கேட்டால், டார்க் வோல்டேஜில் நம்ம அப்ளை பண்ணுறது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில், டார்க் கரண்ட் சர்க்யூட்டில் நம்ம அப்ளை பண்ணுறது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம். ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். தென் இந்த சிஸ்டமை பற்றி பார்ப்போம். இந்த சிஸ்டமில் என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 2 பாடி இருக்குது. ஒரு பாடியை J1யும் இன்னொரு பாடியை J2 அப்படிங்கிற நேமும் கொடுத்துருக்கோம். J1 J2ங்கிறது அந்தந்த பாடிக்கான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. தென் J1ங்கிற பாடிக்கு நம்ம ஒரு டார்க் T அப்படிங்கிற ஒரு டார்க் அப்ளை பண்ணுறோம். J1ங்கிற பாடிக்கு ஒரு டேஷ்பாட் B1 கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ B1ங்கிற டேஷ்பாட் காமனான டேஷ்பாட் கிடையாது. J1ங்கிற பாடிக்கு மாத்திரமே கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு டேஷ்பாட். தென் K1 அப்படிங்கிற ஒரு டார்ஷனல் ஸ்ப்ரிங் J1ங்கிற பாடிக்கும் J2ங்கிற பாடிக்கும் காமனாக இருக்குது. தென் J2ங்கிற பாடிக்கு ஒரு டேஷ்பாட் B2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டார்ஷனல் ஸ்ப்ரிங் K2வும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த K2வும் B2வும் காமன் கிடையாது, எக்ஸ்க்ளூசிவாக J2க்கு மட்டுமே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமோட எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே 2 பாடி இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக கன்வெர்ட் பண்ணச்சில் டார்க் வோல்டேஜாக இருந்துச்சுன்னா நமக்கு 2 லூப் இருக்கும். ஸோ எத்தனை பாடி இருக்கோ அத்தனை லூப் இருக்கணும். இங்கே 2 பாடி இருக்கிறதுனால 2 லூப் இருக்கும். அதே மாதிரி டார்க் கரண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணச்சில் நமக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமில் எத்தனை பாடி இருக்கோ அத்தனை நோடு இருக்கணும். இங்கே 2 பாடி இருக்கிறதுனால டார்க் கரண்ட் ஈக்குவேஷனில், டார்க் கரண்ட் சர்க்யூட்டில் நமக்கு 2 நோடு இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள். இது ஏற்கனவே நம்ம ஃபோர்ஸ் வோல்டேஜ், ஃபோர்ஸ் கரண்ட் சர்க்யூட் டிசைன் பண்ணச்சிலே, அதாவது மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டம்லேயே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம், பேசிக்கான விஷயம் அப்படிங்கிறதுனால இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு நம்ம ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எடுக்கும். ஓகே, ஸோ அப்ளைட் டார்க் இஸ் ஈக்குவல் டு அப்போசிங் டார்க். ஸோ பாடி J1க்கு முதல்ல எழுதிக்குவோம். இதில் என்னெல்லாம் டார்க் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு டார்க் அப்ளை பண்ணியிருக்கோம், T அப்படிங்கிற ஒரு டார்க் அப்ளை பண்ணியிருக்கோம். நமக்கு அதுக்கான கிடைக்கிற அவுட்புட் என்னென்னா θ1 அப்படிங்கிற ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடையாது, ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் θ1 கிடைக்கும். அதே மாதிரி வெலாசிட்டி என்ன அப்படின்னா, ஆங்குலர் வெலாசிட்டி ω1 கிடைக்கும். ஸோ ω1ங்கிறது அவுட்புட், ω1ங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியும் θ1 அப்படிங்கிற ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் அவுட்புட். நாங்கள் ஈக்குவேஷன் எழுதச்சு நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி பார்க்கச்சில் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு எழுதியிருந்தோம். இங்கே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு எழுத போகிறதில்ல, ஆங்குலர் வெலாசிட்டி வச்சு தான் எழுத போகிறோம். தென் J1ங்கிற பாடிக்கு என்னெல்லாம் அப்போசிங் டார்க் இருக்குது அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா TJ1, அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ்பாட் TB1, அப்போசிங் டார்க் டியூ டு டார்ஷனல் ஸ்ப்ரிங் K1. இதெல்லாம் இருக்குது. இதில் K1 மட்டும் காமன் டு போத் J1 அண்ட் J2. ஓகே, ஸோ மிச்சம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1 எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா, ஆங்குலர் ஆக்சலரேஷனுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆங்குலர் ஆக்சலரேஷன் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டின்னு எழுதலாம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் எது, அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1. ஸோ அதை எப்படி எழுதலாம், J1 × dω1 டிவைடட் பை dt எழுதலாம். அதே மாதிரி அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ்பாட் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் வெலாசிட்டி ω1. ஸோ அதை B1 × ω1 எழுதிடுறோம். தென் டார்ஷனல் ஸ்ப்ரிங்னால ஏற்படக்கூடிய அப்போசிங் டார்க்
எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டார்ஷனல் ஸ்ப்ரிங் வந்து காமன் டு போத் J1 J2ங்கிறதுனால இது சம்மந்தப்பட்ட அப்போசிங் டார்க்கை நம்ம எப்படி எழுதுகிறோம்னா K1 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் ω1 மைனஸ் ω2 dt அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ எதுக்காக இன்டெகிரேஷன் பண்ணியிருக்கிறோம்னா இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு, அதாவது அப்போசிங் டார்க் டியூ டு டார்ஷனல் ஸ்ப்ரிங் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்குலர் வெலாசிட்டி எழுதுகிறோம். ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆங்குலர் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் தான் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதே இது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டைம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு டைம் வந்திருக்கு. ஸோ ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நமக்கு வெலாசிட்டி வந்திருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு வெலாசிட்டி கொடுக்கும். ஸோ அதுலேருந்து வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுனா வெலாசிட்டி இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. அதனால இங்கே இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இது ஒன்று. இதே மாதிரி பாடி J2க்கும் நம்ம இது எல்லாமே ஈக்குவல் டு டோட்டல் அப்ளை டார்க் T. ஓகே, இப்போ J2க்கு வருவோம். J2க்கு நம்ம எந்த ஒரு டார்க்கும் அப்ளை பண்ண போகிறதில்ல. அதில் நமக்கு இங்கே டார்க் J1க்கு அப்ளை பண்ணதுனால இங்கேயும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். J2ங்கிற பாடியிலையும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் θ2, அது இதோட அவுட்புட். ஸோ இங்கே இன்னொரு அவுட்புட்டையும் நம்ம குறிக்கலாம், அதுதான் ஆங்குலர் வெலாசிட்டி. அது ω2 அப்படிங்கிற ஒரு நேமால் நம்ம இங்கே குறிக்கிறோம். தென் என்னெல்லாம் அப்போசிங் டார்க் இருக்குன்னா அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J2, அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ்பாட் B2, அப்போசிங் டார்க் டியூ டு டியூ டு டார்ஷனல் ஸ்ப்ரிங் K2. அதே மாதிரி காமனாக இருக்கிற ஒரு ஸ்ப்ரிங் டார்ஷனல் ஸ்ப்ரிங் K1 இங்கே ஒரு அப்போசிங் டார்க் கொடுக்கும். ஸோ இது ஒவ்வொரு ஈக்குவேஷன் நம்ம எழுதிடணும். அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆங்குலர் ஆக்சலரேஷன். ஆங்குலர் ஆக்சலரேஷன் வந்து நம்ம எப்படி எழுதுனா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி எழுதுறோம். அதனால J2 இன்ட்டு dω2 டிவைடட் பை dt போட்டுறோம். அதே மாதிரி அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ்பாட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டிங்கிறதுனால B2 இன்ட்டு ω2 போட்டுரும். தென் அப்போசிங் டார்க் டியூ டு ஸ்ப்ரிங் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறதுனால இங்கே வெலாசிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்டெகிரேஷன் ஆஃப் வெலாசிட்டி போடுறோம். ஓகே, K2 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் ω2 dt. அதே மாதிரி K1ங்கிற ஸ்ப்ரிங் வந்து காமன் டு போத் J1 அண்ட் J2ங்கிறதுனால நம்ம இப்போ J2க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். J2ஓட பேராமீட்டர் பாசிட்டிவ் வச்சுருக்கணும். J2ஓட வெலாசிட்டியை பாசிட்டிவ் சைட்லையும் J1ஓட வெலாசிட்டியை நெகட்டிவ் சைடில் வச்சுக்கணும். அதாவது ω2 மைனஸ் ω1 இன்டெகிரேட் பண்ணுறோம். ஸோ K1 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் ω2 மைனஸ் ω1 இன்ட்டு dt ஈக்குவல் டு 0. நம்ம எந்த ஒரு டார்க் அப்ளை பண்ணலை, அதனால் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே 0 வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எலக்ட்ரிக்கல் சிஸ்டமுக்கு நம்ம ரெண்டு சர்க்யூட் நமக்கு டிசைன் பண்ண முடியும். ஒன்று வோல்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் வோல்டேஜை சோர்ஸாக வச்சு ஒரு சர்க்யூட்டு, கரண்ட்டை சோர்ஸாக வச்சு ஒரு சர்க்யூட். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வோல்டேஜை சோர்ஸாக வச்சு ஒரு சர்க்யூட் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்து பார்ப்போம். ஸோ வோல்டேஜை சோர்ஸாக வைக்கிறதுனால நம்ம இங்கே வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நமக்கு கிடைக்கிறது மெஷ் ஈக்குவேஷன்ஸ் தான் கிடைக்கும். இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டார்க் வோல்டேஜ் அனாலாகஸ், எலக்ட்ரிக்கல் அனாலாகஸ் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்யூட் வந்து அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமுக்கு ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ எப்படி ஐடென்டிக்கலாக இருக்கும் அப்படின்னா நமக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவால் ஏற்படக்கூடிய அப்போசிங் டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இங்கே நம்ம டார்க் வோல்டேஜ் அனாலாகஸ் சர்க்யூட்டில் என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணால் நம்ம வோல்டேஜை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கரண்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டக்டர் மூலமாக இண்டக்டர் வச்சோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கரண்ட் வந்து வோல்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கரண்ட் வந்து வோல்டேஜ். அப்போது இங்கே என்ன இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பாடி இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு லூப்பு இந்த சர்க்யூட்டில் இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் ஃபஸ்ட்டு பாடிக்கு சம்மந்தப்பட்ட காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாடிக்கு என்னெல்லாம் காம்பனண்ட் இருக்குது அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, அப்புறம் டேஷ்பாட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு காமனாக இருக்கிறது ஸ்ப்ரிங் இருக்குது. ஸோ காமனாக இருக்கிறத விட்டுருவோம். ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவையும் டேஷ்பாட்டையும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ஏற்படக்கூடிய அப்போசிங் டார்க் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது. அப்போது இங்கே எலக்ட்ரிக்கல் அனாலாகஸ் சர்க்யூட்டில் டார்க் வோல்டேஜ் அனாலாகஸ் சர்க்யூட்டில் என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து அந்த இன்புட்டை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட்டில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டக்டரில் அப்படி பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு அதனால் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த வோல்டேஜை டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கரண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
அப்படின்னா L1 யூஸ் பண்ணலாம், அதாவது இண்டக்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டக்டரில் தான் இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L1 இன்ட்டு அந்த இண்டக்டரில் பாஸ் ஆகக்கூடிய அந்த இண்டக்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், அந்த இண்டக்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன I1, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஸோ L1 இன்ட்டு di1 டிவைடட் பை dt. ஸோ L1 இன்ட்டு di1 டிவைடட் பை dt, இங்கே J1 இன்ட்டு d ஒமேகா 1 டிவைடட் பை dt. ஸோ ரெண்டு டிஃபரன்ஷியேஷன் ஓகே ஆயிடுச்சா. அடுத்தது நமக்கு B1 இன்ட்டு ஒமேகா 1 இருக்குது. ஓகே, ஸோ டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். எந்த எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து வோல்டேஜை கரண்ட்டால் மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஓம்ஸ் லா படி நமக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோனா இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு R1 இன்ட்டு அந்த R1க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய R1 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I1, R1 இன்ட்டு I1. ஓகே, ஸோ R1 இன்ட்டு I1, இங்கே B1 இன்ட்டு ஒமேகா 1. ஸோ ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்குது. அடுத்தது இப்போ இது ரெண்டும் என்ன எப்படி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் இது இந்த ரெண்டு காம்பனண்ட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக J1க்கு மட்டுமே சம்மந்தப்பட்டது. ஓகே, அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1ம் சரி, அப்போசிங் டார்க் டியூ டு B1ம் சரி, டேஷ்பாட் B1ம் சரி, ரெண்டுமே J1ங்கிற பாடிக்கு மாத்திரமே சம்மந்தப்பட்டது. ஆனால் இங்கே அப்போசிங் டார்க் டியூ டு இந்த ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, ஸ்ப்ரிங் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், காமன் டு போத் J1 அண்ட் J2 கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த லூப்பில் ஓகே இது ஃபர்ஸ்ட் லூப், மொத்தம் ரெண்டு லூப் இருக்குன்னு சொன்னேன், ஏன்னா ரெண்டு பாடி இருக்கிறதுனால. அப்போது இந்த K1ங்கிற காமன் காம்பனண்ட் இருக்குல்ல, அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் காமனாக கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டர் நம்ம காமனாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதான இது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய இந்த கரண்ட் இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/C1 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் இங்கே இந்த கெப்பாசிட்டர் இந்த டைரக்ஷன் வழியாக I1ம் இந்த டைரக்ஷன் வழியாக I2ம் ஃப்ளோ ஆகும். ஏன்னா இது வந்து காமன் டு போத் லூப் 1 அண்ட் லூப் 2. ஸோ I1 மைனஸ் I2 இன்ட்டு dt. ஓகே, ஸோ இப்படி ரெப்ரசென்ட் பண்ணிட முடியும். ஸோ இது எல்லாமே ஈக்குவல் டு என்ன அப்படின்னா E1 ஆஃப் t அப்ளைட் வோல்டேஜ். ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ். ஓகே, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லாம் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் என்ன இண்டிவிஜுவல் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டிவிஜுவல் காம்பனண்ட் இன் லூப் எல்லாமே சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது 0. அதாவது டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் டோட்டல் வோல்டேஜ் த்ரூ அவுட் த லூப் இஸ் 0. ஸோ இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்படி நமக்கு இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அதேமாதிரி ரெசிஸ்டர் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அதுமாதிரி கெப்பாசிட்டர் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அதேமாதிரி இங்கே E1 வரச்சில் இந்த E1க்கு இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி பார்க்கச்சில் நம்ம எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ பண்ணியிருப்போம்னா இந்த டைரக்ஷனில் நம்ம வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம். ஸோ L1 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுது, அதனால இங்கே ப்ளஸ். ஓகே, தென் R1 இங்கே ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுது, அதனால இங்கேயும் ப்ளஸ். அதுமாதிரி C1 கெப்பாசிட்டரும் ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுது, அதனால ப்ளஸ். ஓகே, தென் அப்ளைடு வோல்டேஜ் வந்து மைனஸில் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ நம்ம மைனஸ் E1 ஆஃப் டின்னு எழுதணும். அந்த E1 ஆஃப் டியை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போச்சுல ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, ஸோ டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் வந்து ஈக்குவல் டு இந்த வோல்டேஜ் இந்த காம்பனன்ஸ்க்கெல்லாம் ரைட்டா. இது ஒன்று. இப்போது லூப் 2க்கு அதே மாதிரி வரும். ஸோ லூப் 2ல் என்ன இருக்குது, என்ன இருக்கும் எக்ஸ்க்ளூசிவாக அந்த லூப் 2க்கு J2ங்கிற பாடிக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் என்ன இருக்குன்னா அதெல்லாம் சீரிஸாக கனெக்ட் பண்ணிடுறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, அப்போசிங் டார்க் டியூ டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது, அப்போசிங் டார்க் டியூ டு டேஷ்பாட் B2 இருக்குது, அப்போசிங் டார்க் டியூ டு டார்ஷனல் ஸ்ப்ரிங் K2 இருக்குது. இது எல்லாமே சீரிஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ B2 மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இண்டக்டர், தென் B2 டேஷ்பாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர், தென் டார்ஷனல் ஸ்ப்ரிங் K2 ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர், இதெல்லாமே சீரிஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, தென் K1ங்கிற டார்ஷனல் ஸ்ப்ரிங் காமன் டு போத் J1 அண்ட் J2 இருக்குது. ஸோ அது இங்கே ஏற்கனவே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கான கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் நம்ம எழுதச்சில் L2 வழியாக I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ சீரிஸாக காம்பனண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும், வோல்டேஜ் மட்டும் தான் மாறும். ஸோ இப்போ எல்லாம் இந்த காம்பனண்ட் L2 R2 C2 எல்லாமே சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டுக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோனா L2 இன்ட்டு di2 டிவைடட் பை dt. அதே மாதிரி ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் R2 இன்ட்டு I2. கெப்பாசிட்டர் C2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் 1/C2 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் I2 dt. கெப்பாசிட்டர் C1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் 1/C1 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் I2 மைனஸ் I1 இன்ட்டு dt. ஸோ கெப்பாசிட்டர் C1 வழியாக ரெண்டு கரண்ட்டும் ஃப்ளோ ஆகும், I1ம் ஃப்ளோ ஆகும், I2ம் ஃப்ளோ ஆகும், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ நம்ம லூப் 2க்கு கண்டுபிடிக்கிறதுனால I2 பாசிட்டிவாகவும் I1 நெகட்டிவாகவும் வச்சுக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் 0 எழுதியிருக்கோம். ஏன்னு கேட்டால் இங்கே J2ங்கிற பாடிக்கு நம்ம எந்த ஒரு டார்க்கும் அப்ளை பண்ணல, அதனால 0ன்னு எழுதியிருக்கிறோம். இப்போ இது டார்க் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட். இப்போ டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட் வரும். டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் என்ன மாதிரியான சேஞ்சுனா இங்கே சோர்ஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், கரண்ட்
கரண்ட் யூஸ் பண்ணுறோம், வோல்டேஜ் யூஸ் பண்ணல, கரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் அங்கே என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெப்ரசென்ட் பண்ணுறது இண்டக்டர் அப்படின்னா இங்கே டார்க் கரண்ட்டில் நம்ம கெப்பாசிட்டர் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அங்கே சீரிஸாக கனெக்ட் பண்ணணும். இங்கே நமக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் இல்லையோ அதெல்லாம், அதாவது எக்ஸ்க்ளூசிவாக என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாடிக்கு மட்டும் ரிலேட் ஆகிருக்கோ அந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் எல்லாம் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணணும். டார்க் வோல்டேஜில் சீரிஸாக கனெக்ட் பண்ணினோம், ஆனால் இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா J1ங்கிற பாடிக்கு இருக்கும். அதே மாதிரி இங்கே என்னென்னா 2 பாடி இருக்குது, நமக்கு இங்கே 2 நோடில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நோடு V1, இன்னொரு நோடு V2. ஓகே, ஸோ இப்படி 2 நோடு இருக்குது. தென் இதுவும் ஒரு நோடு அப்படின்னு கன்சிடர் பண்ண வேண்டாம், அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் இந்த நோடுக்கும் ஸோ இந்த நோடில் அக்ராஸ் என்ன வோல்டேஜ் V1 இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கும் இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸும். ஸோ இங்கே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன் பேரலாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட். ஸோ சோர்ஸ் வந்து கரண்ட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறோமா. ஓகே, தென் ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். J1ங்கிற பாடிக்கு TJ1 அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்போசிங் டார்க் கொடுக்குது. ஸோ அந்த அப்போசிங் டார்க் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போது இங்கே என்ன காம்பனண்ட் வந்து நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணால் அந்த கெப்பாசிட்டர் வழியாக, ஓகே, ஸோ அந்த காம்பனண்ட்டை வழியாக போகிற கரண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வோல்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ண முடியும் அப்படின்னா கெப்பாசிட்டர். அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ C1 × dV1/dt. ஓகே, தென் அடுத்ததாக டேஷ்பாட்டில் B1 × ω1 நம்ம பார்த்துருக்குறோம். இங்கே டேஷ்பாட்டுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோன்னா V1/R1. ஓகே, ஒரு சின்ன இன்டரப்ஷன். இப்போ வந்து வோல்டேஜ் வந்து எப்படின்னா பேரலாக காம்பனன்ட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜில் எந்த மாற்றமும் இருக்காது, வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும், கரண்ட்டு தான் மாறும். ஓகே, இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் இந்த பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறோம், இந்த பேசிக்கான விஷயம் தான் யூஸ் பண்ணுறோம். டார்க் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் என்ன மாதிரியான விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிற காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் அந்த காம்பனண்ட்டில் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து மாறும். அது வந்து டார்க் வோல்டேஜில் அந்த ஐடியாவை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் டார்க் வோல்டேஜ் வந்து நம்ம லூப் ஈக்குவேஷன் மெஷ் ஈக்குவேஷன்லையும் டார்க் கரண்ட்டை வந்து நோடல் ஈக்குவேஷனில் ஓகே போட்டிருக்கிறோம். இங்கே வந்து மெக்கானிக்கல் சிஸ்டமில் 2 பாடி இருக்கிறதுனால இங்கே 2 நோடு இருக்குது. ஓகே, ஸோ ஒரு நோடு வந்து V1 V2 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுவும் தனி நோடு அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னு கேட்டால் இந்த நோடுக்கு இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து கிரவுண்டுக்கு இருக்கிற அதே V1 வோல்டேஜ் தான் இந்த கெப்பாசிட்டருக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் அதே வோல்டேஜ் V1 தான் இருக்கும். ஓகே, தென் அதே வோல்டேஜ் தான் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. என்ன ரீசன்னா நடுவில் சீரீஸில் ஒரு காம்பனண்ட் வந்துருச்சு, அதனால் அதே வோல்டேஜ் இருக்காது. இப்போ இந்த காம்பனண்ட்டில் நம்ம இந்த இண்டக்டர் இங்கே கனெக்ட் பண்ணாமல் நம்ம இங்கே டைரெக்டாக இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம சொல்லலாம் V1ம் V2ம் சேம் அப்படின்னு. ஸோ இதுதான் விஷயங்கள். ஓகே, ஸோ இப்போ நடுவில் சீரீஸில் ஒரு காம்பனண்ட் இருக்குங்கிறதுனால நமக்கு இங்கே வந்து V1ம் V2ம் சேம்னு சொல்ல முடியாது, ரைட்டா? அது வந்து சேம் வோல்டேஜ் இருக்காது. பட் இங்கே எந்த காம்பனண்ட்டும் இல்லை, அதனால C1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, ரெசிஸ்டர் R1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, ரெண்டுமே சேம் தான். அதே மாதிரி தான் இங்கேயும் C2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, R2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, L2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, எல்லாமே சேம் தான். எல்லாமே பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். புரியுதா? சரி, இப்போ நம்ம வந்து இதை அனலைஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம வோல்டேஜ் ஈக்குவேஷனில் டார்க் வோல்டேஜ் ஈக்குவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை இண்டக்டர் மூலமாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ஆனால் டார்க் கரண்ட்டில் நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே கரண்ட் சோர்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அசோசியேட்டட் வித் பாடி J1. அதே மாதிரி டேஷ்பாட் B1ங்கிறது J1ங்கிற பாடிக்கு மட்டுமே அசோசியேட் ஆகிருக்கு. அதை டார்க் கரண்ட்டில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டரை நம்ம பேரலாக தான் கனெக்ட் பண்ணணும், எல்லாமே ஒரே நோடில் கனெக்ட் பண்ணணும். ஸோ R1ங்கிற ரெசிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டேஷ்பாட்டை B1 ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய R1ங்கிற ரெசிஸ்டரையும் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். இது எல்லாமே ஒரே நோட் V1க்கு கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, டார்ஷனல் ஸ்ப்ரிங் வந்து K1 இருக்குது. இந்த K1ங்கிற ஸ்ப்ரிங் வந்து J1ங்கிற பாடிக்கும் J2ங்கிற பாடிக்கும் காமனாக இருக்குது. ஓகே, ஸோ இங்கே காமனாக இருக்கிற அந்த டார்ஷனல் ஸ்ப்ரிங்கை நம்ம சீரீஸ் கனெக்ஷனில் போடணும்.
ஓகே. ஸோ L1ங்கிற அதை வந்து இண்டக்டரில் ரெப்ரசென்ட் பண்ணோம். எப்படி ஸ்ப்ரிங்கை வந்து டார்க் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் நம்ம கெப்பாசிட்டர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணோம். ஆனால் இங்கே டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் நம்ம ஸ்ப்ரிங்கை இண்டக்டர் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இந்த ஸ்ப்ரிங் வந்து காமனாக இருக்கிறதுனால இதை சீரீஸில் இங்கே அனலாகஸ் சர்க்யூட்டில் போட்டுடுறோம். ஓகே. தென் பாடி J2க்கு வரும். J2ல என்னெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக பாடி J2க்கு மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் C2. ஓகே. தென் அதோட டேஷ்பாட், அந்த டேஷ்பாட்டை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் R2. தென் அதோட ஸ்ப்ரிங் K2, அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இண்டக்டர் L2. இது எல்லாமே ஒரே நோடு V2க்கு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? சரி, இப்போது நோடல் ஈக்குவேஷன் என்ன? டோட்டல் இன்கமிங் கரண்ட், டோட்டல் ஒரு நோடில் டோட்டல் அல்ஜிபிரிக் சம் ஆஃப் டோட்டல் கரண்ட் இஸ் 0. இதுதான் நோடல் ஈக்குவேஷன். அல்லது டோட்டல் சம் ஆஃப் டோட்டல் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் டோட்டல் அவுட் கோயிங் கரண்ட். ஓகே. ஸோ இதுதான் நோடு. ஓகே. ஸோ இதே நோடில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கு, இந்த இப்படி நோடு எடுத்துப்போம். இந்த நோடில் தான் ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகிருக்கு, தென் ஒரு கெப்பாசிட்டரும் கனெக்ட் ஆகிருக்கு, தென் ஒரு கரண்ட் சோர்ஸ் I1 கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இந்த கரண்ட் வந்து எப்படி இந்த நோடுக்கு போகுது, ஆனால் இந்த நோடு வந்தோடனே கெப்பாசிட்டர் வழியாக இந்த கரண்ட் பிரியுது. ஓகே. ஸோ இந்த கரண்ட் டோட்டல் கரண்ட் சோர்ஸ் I1 இருக்குது. ஓகே. ஸோ I1 இருக்குது. இந்த I1 வந்து கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட்டையும் ரெசிஸ்டருக்கு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டையும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட் வந்து I1 நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த ஈக்குவேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ கரண்ட் இருக்குன்னா C1 × dV1/dt. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இன்புட் இஸ் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட்னு நமக்கு இங்கே வந்துருச்சு. அதுமாதிரி ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக எவ்வளோ கரண்ட்னா V1/R1. ஓகே. தென் இண்டக்டர், காமனாக இருக்கிற இண்டக்டர், இது வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா 1/L1 × இன்டெகிரேஷன் ஆஃப் V1 - V2 × dt. ஸோ V1 - V2. ஓகே. ஸோ இன்ட்டு dt வந்துடுது. இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு சோர்ஸ் கிடச்சிரும், சோர்ஸ் கரண்ட் கிடச்சிரும் I1. இப்போ நோட் 2க்கு வருவோம். நோட் 2ல் நமக்கு வந்து இங்கே பாடி 2க்கு எந்த ஒரு இன்புட் ஃபோர்ஸும் கொடுக்கல. ஓகே. ஸோ இப்போ பாடி 2க்கு J2க்கு நம்ம வந்து எந்த ஒரு இன்புட் ஃபோர்ஸும் இன்புட் டார்க்கும் கொடுக்கல. ஸோ இங்கே வந்து எந்த ஒரு கரண்ட் சோர்ஸும் என்ன ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்காது. அதனால் இதில் வேறு பாடி J2க்கு என்னெல்லாம் டார்க்கு, என்னெல்லாம் காம்பனண்ட் அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு இது ஒரு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தென் டார்ஷனல் ஸ்ப்ரிங், அப்புறம் டேஷ்பாட், இதெல்லாம் அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம காம்பனன்ட்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த நோட் 2க்கு நம்ம வந்து நோடல் ஈக்குவேஷன் எழுதுவோம். நோட் 2ல் இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட், ஸோ இது வந்து I2ன்னு வச்சுக்குவோம். சாரி, கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் V2. ஸோ இந்த கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து C2 × dV2/dt. அது மாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் V2, ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் V2/R2. தென் இந்த இண்டக்டர் L2 வழியாக, L2க்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் V2. ஓகே. ஸோ அப்போது L2 வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் 1/L2 × இன்டெகிரேஷன் ஆஃப் V2/dt. இது மாத்திரம் இல்லாமல் இந்த L1ஐயும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா L1 காமன் டு போத் பாடி J1 and J2. ஸோ இந்த L1க்கு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 1/L1 × இன்டெகிரேஷன் ஆஃப் V2 - V1/dt. ஏன்னா நம்ம இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு நோட் 2 பார்த்துருக்கோம். அப்படின்னால V2 பாசிட்டிவாகவும் V1 நெகட்டிவாகவும் சொல்லிடுறோம். ஈக்குவல் டு 0. ரைட் ஹேண்ட் சைடை நம்ம 0 போட்டுறோம். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எந்த ஒரு டார்க்கும், எந்த ஒரு இன்புட் டார்க்கும் அப்ளை பண்ணல. அது மாதிரி எந்த ஒரு இன்புட் கரண்ட் சோர்ஸும் இங்கே இல்லை. இந்த நோட் சம்மந்தப்பட்டதுக்கு எந்த ஒரு கரண்ட் சோர்ஸும் இல்லை. அதனால இதை 0ன்னு சொல்லிடுறோம். ஓகே. ஸோ இதுதான் டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமை எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டாக மாற்றுறது, போத் டார்க் வோல்டேஜ்லையும் எப்படி மாற்றுறது, டார்க் கரண்ட்லையும் எப்படி மாற்றுறது, அது சம்மந்தப்பட்ட மெஷ் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, நோடல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோஸ் இப்போ அடுத்த வீடியோவில் இதை எப்படி ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்தாங்க அப்படின்னா அதிலேருந்து டைரெக்டாக எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிரான்ஸ்லேஷனல் சிஸ்டமை அதே மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் ஒரு ஷார்ட்கட் பற்றின வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் மெக்கானிக்கல் டிரான்ஸ்லேஷன் சிஸ்டமில். இப்போ அடுத்ததாக ஒரு வீடியோவில் மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமில் எப்படி ஷார்ட்கட்டில் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.